வளமுடன். ஃப்ளாக்ஸ் சைடு இட்லி பொடி செய்ய போகிறேன். ஃப்ளாக்ஸ் சைடு 1 கப், உளுந்து 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸு, சின்ன நெல்லிக்காய் சைஸு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் மிளகாய் வந்து 15 எடுத்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாரி எடுத்துக்கோங்க. உப்பு, எண்ணெய். நான் வந்து எண்ணெய் இல்லாமல் இதெல்லாம் வறுத்துட்டு இதுக்கு மட்டும்தான் எண்ணெய் போட போகிறேன். நான் மிளகாய்க்கு மட்டும்தான் எண்ணெய் போடுவேன். இது எல்லாமே நான் வெறும் வானலில் தான் வதக்க போகிறேன். இப்போ வானல் வச்சுட்டேன், நல்லா சூடாகிருக்கு. இப்போ வந்து ஃப்ளாக்ஸ் சீடை போட்டுடலாம். ஆளி விதை, தமிழில் வந்து ஆளி விதை சொல்லுவாங்க. அதை வந்து சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்குங்க, எண்ணெய் இல்லாமல். நல்லா வந்து பொரியும் உங்களுக்கு. இட்லிக்கெலாம் நான் தொட்டு சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும். தோசைக்கு வந்து மேலே இட்லி பொடி மாதிரி போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம், ப்ரெஷர்காரங்களும் சாப்பிட்லாம். இது நான் ஏற்கனவே வந்து தோசை பொடி போட்டிருக்கேன். இது வந்து இட்லி பொடி, நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா நம்ம உளுந்து பொடிலாம் சாப்பிட்றோம் பாருங்கள் இட்லிக்கு தொட்டு, அது மாதிரி இது நல்லா சாப்பிட்லாம். இந்த பாருங்கள் நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா வெடிக்குது பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள். நல்லா இந்த பொரியுது பாருங்கள். இதெல்லாம் அடங்கின பாரு நீங்கள் எடுத்துடலாம். நல்லா வரப்பட்டுடும். இந்த பொரிய சமயத்தில் நல்லா பொரிய விட்டுட்டு நீங்கள் எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். கரெக்டாக பிளேட்டில் கொட்டிக்கலாம். நம்ம அடுத்தது உளுந்து 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், இது வறுத்து எடுத்துடலாம். மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க, இதிலே போட்டு இதை வறுத்து கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே வரப்பட்டுடுச்சு. இதில் கொட்டிடலாம். இப்போ வந்து இந்த கருவேப்பிலைக்கும் இந்த மிளகாய்க்கும் நான் 1/2 ஸ்பூன் எண்ணெய் தான் போட போகிறேன், கனமாலாம் போடுறதில்ல. இப்போ இந்த புளி இதில் வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ரொம்ப புளி போடாதீங்க, ஒரு சின்ன அரி நெல்லிக்காய் அளவுக்கு போட்டால் போதும். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருந்தீங்க, இல்லைன்னா மிளகா வந்து கலர் மாறிடும். பெருங்காய பொடி வந்து இதிலே போட்டுடலாம். இந்த சூட்டில் இதில் போட்டுருங்க பெருங்காய பொடியை. ஒரு சூட்டை வந்து இப்படி இருந்துங்க, அதிலே வரப்பட்டுடும். அதில் உப்பு வந்து நீங்கள் இதில் நான் போட்டுறேன். வானலில் ஈரமாக இல்லாமல் இருக்கும். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கலன்னு திட்டமாக உப்பை வந்து இதிலே போட்டு வறுத்துக்குங்க. வானல்லே ஈரமாக இருக்கும் இப்போ உப்புலாம், அதனால் நான் இதிலே போட்டு வறுத்துட்டு நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நல்லா ஆற வச்சு அரைங்க. இப்போ நான் மிக்சியில் கொட்டிட்டேன். மிக்சியில் கொட்டிட்டு இப்போ அரைக்க போகிறேன். கொஞ்சம் இட்லி பொடி நம்ம குறைன்னு அரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். போதுங்க குறைன்னு. அப்போ தான் இட்லிக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இதுமாரி ஒரு பாட்டிலில் கொட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இருக்கும், நம்பராமல் எடுத்து சாப்பிட்லாம். ஆளி விதை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.